இப்போ 6th இருக்கிற கவிதை 2 பார்க்க போகிறோம். அதாவது இயல் 1ல் இருக்கிற கவிதை 2 தான் பார்க்க போகிறோம். 6th செகண்ட் டேர்ம். துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியார். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியவர் சொல்வாங்களாம். கற்றபடி நிற்கிறது தான் அந்த அழகை பெறுவதற்கான வழி. அதாவது படிச்சுட்டு மட்டும் போயிட்டோன்னா வேஸ்ட்டு. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரோட புகழ் தான் பல்லாண்டு நிலைத்திருக்கும். அதனால் நம்ம படிக்கணும், பண்பாட்டோடு நிற்கணும், பார்ப்போற்ற வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நாம் நல்லவர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறம் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ, பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தூற்றும்படி அப்படின்னா திற்றபடி, இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா யாரு? பெரியவர்கள். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி அப்படின்னா நம்மளோட வழி. வற்றாமல் அப்படின்னா குறையாமல். பாடலின் பொருள். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது. நம்ம படித்ததோட பயனை மறக்கவே கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறவே கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறவே கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழவே கூடாது. தன்மானமில்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வி கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சிறப்புனா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பெயரால் இவர் அழைக்கப்படுறாரு. அப்புறம் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை கூட்டல் பொருள் கைப்பொருள். கை கூட்டல் பொருள் கைப்பொருள். மானம் கூட்டல் இல்லா மானமில்லா. செகண்ட் ஆப்ஷன் மானமில்லா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி ரொம்ப அழகானதான். அது நம்ம அறிவை வளர்க்குறதோட நம்மளை பண்படுத்தவும் செய்யுமா. அந்த பண்பாடு இல்லை அப்படின்னா நம்ம கல்வி பயனற்றதாக ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பண்பட்ட மனிதராக நம்ம பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நாம் நல்லவர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேணும். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் குறையாமல். ஸோ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.